வணக்கம். இன்றைய அதிகாரம் 54 பொச்சாவாமை. இந்த பொச்சாவாமை அதிகாரத்தை உங்களுக்கு நான் கொடுப்பதற்கு முன்னால என்னுடைய இனிய நண்பர் அன்பு பாலாஜினா பாலாஜி தான் பேரு. அவ்வளோ நண்பர் அவர். ஏறக்குறைய 87 பார்த்தேன். இன்னைக்கு 38 ஆண்டுகளுக்கு பின்னாடி நான் அவரை சந்திக்கிறேன். ஆனால் இது எங்கேயும் கேட்ட குரலாக இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லாமல் உடனே நீங்கள் காமராஜ் தானே அப்படின்னு கேட்டார். அந்த அளவுக்கு என் இனிய நண்பர். அவரை உங்களுக்கு நான் அறிமுகம் செய்வதிலே பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இறந்த வெகுளியின் தீதை உவகையின் மகிழ்ச்சியின் சோர்வு. இறந்த அளவு மீறி வெகுளியின் சினம் கொள்வதினும் தீதே கெடியதே சிறந்த மிகுந்த உவகை மகிழ்ச்சி. மகிழ்ச்சியின் மகிழ்ச்சியானது சோர்வு அலட்சிய போக்கு. சிறந்த உவகையானது மகிழ்ச்சியினால் ஏற்படும் மறதியானது அளவு கடந்த சீற்றம் கொள்வதை விட தீமையானது. பொச்சாப்பு கொள்ளும் புகழை அறிவினை நிச்ச நிரப்பு கொன்றாங்க. பொச்சாப்பு சோர்வு கொள்ளும் அழிக்கும் புகழை அறிவினை நிச்ச என்றும் நிரப்ப ஏழ்மை கொன்ற கெடுப்பது ஆங்கு போல வாட்டும் வறுமை ஒருவனுடைய அறிவினை அழிப்பது போல அலட்சியத்தால் வரும் மறதி அவனுடைய புகழை அழிக்கும். பொச்சாப்பார்க்கு இல்லை புகழ்மை அதிவுலகத்து எப்பானும் நூலர்க்கும் துணிவு. பொச்சாப்பார்க்கு மறதியில் ஆட்பட்டோர்க்கு இல்லை புகழ்மை புகழுடன் வாழும் தன்மை அது அஃது உலகத்து உலகத்தினால் எப்பால் எவ்வகை நூலோர்க்கும் நூல் உடையவர்க்கும் துணிவு முடிந்த முடிவு. மறதியில் ஆட்பட்டோருக்கு புகழுடன் வாழும் தன்மை இல்லை. அது உலக நுண்ணறிவு உள்ள அனைவருக்கும் ஏற்றுக்கொண்ட முடிவாகும். அச்சம் உடையார்க்கு அறனில்லை ஆங்கில்லை பொச்சாப்பு உடையார்க்கு நன்கு. அச்சம் பயம் உடையவர்க்கு அரண் பாதுகாப்பு. இல்லை ஆங்கு அது போல இல்லை பொச்சாப்பு கடமை மறந்தால் உடையார்க்கு நான் நன்கு நன்மை. அச்சம் உடையார்க்கு சிறந்த பாதுகாப்பு. அரண் இருந்தும் அதனால் பயனில்லை. அதுபோல மறதி உடையவருக்கு எந்த நல்ல வாய்ப்பு இருந்தும் அதனால் பயனில்லை. முன்னூறு காவாது இழக்கியான் தன் பிழை பின்னூறு இறங்கிவிடும். முன்பு உற பொறுத்த காவாது காக்காமல் இயங்கினான் மறதி இருந்தவன் தனது பிழை குற்றம் பிறகு உற்ற கால் 100 அல்லது பல முறை இறங்கிவிடும் சின்னமாக இயங்கும். தனக்கு வரப்போகும் துன்பத்தை முன்கூட்டியே அறிந்து கொள்ளாதவன் பின்பு துன்பம் வருங்கால் அதனை பலமுறை எண்ணி கவலைப்படுவான். இழுக்காமை யார் மாட்டும் என்றும் வழுக்காமை வாயின் அப்துப்ததில். இழுக்காமை தவறாமை மறவாத குணம் யார் மாட்டும் எல்லோரிடத்திலும் என்றும் எப்போதும். வழுக்காமை ஓய்வின்றி வாயின் கிடைக்குமானால் அது அஃது ஒப்பது போல்வது இல்லை. ஒருவரிடம் யாரிடத்திலும் எக்காலத்திலும் மறவாத தன்மை என்றும் பண்பு பொருந்தி இருக்குமானால் அதற்கு ஈடான நன்மை வேறொன்றும் இல்லை. அரியென்று ஆகாத இல்லை பொச்சாவா கரியால் போற்றிச்சேரும். அரிய அருமையான என்று என்பதாக ஆகாத நேரக்கூடியதை இல்லை பொச்சாவா கடமை மறவாத கருவியால் மனத்தால் போற்றி எண்ணி செய்தல். மறதி இல்லாமல் எதையும் எண்ணி செயலாற்றும் ஒருவனுக்கு செய்ய அரியது என்று சொல்லக்கூடிய செயல் யாதொன்றும் இருக்க முடியாது. புகழ்ந்தவை போற்றி செயல் வேண்டும் செய்யாது இகழ்ந்தார்க்கு எழுமையில். புகழ்ந்தவை உயர்த்தி கூறியப்பட்ட செயல்கள் போற்றி எண்ணி செய்தல் வேண்டும் தகும். செய்யாது செய்யாமல் இறந்தார்க்கு மறந்தவர்க்கு எழுமையும் எழுபிறப்பும் இல்லை. சான்றோர்க்கு புகழ்ந்து போற்றி செயல்களை செய்தல் வேண்டும். அவ்வாறு செய்யாமல் மற்றவருக்கு எக்காலத்துக்கும் நன்மை இல்லை. இகழ்ச்சியின் கெட்டாரை உள்ளுக தாம்தம் மகிழ்ச்சியின் மைந்திரும் பொழுது. இகழ்ச்சியின் சோர்வால் கெட்டாரை அழிந்தவரை உள்ளுக நினைக்க தாம்தம் தமது மகிழ்ச்சியின் கழிப்பால் மைந்து வலிமை ஊரும் எழுதும் பொழுது நேரம் மகிழ்ச்சியின் செருக்குண்டு கடமையை மறந்து இருக்கும்போது. இதற்கு முன்னர் அவ்வாறு இகழ்ச்சியுற்ற காரணத்தினால் அழிந்தவர்களை எண்ணி கொள்ள வேண்டும். உள்ளியது எழுதல் எளிதுமன் மட்டும்தான் உள்ளியது உள்ள பெறின். உள்ளியது கருதியது எழுதல் அடைதல் எளிது வருந்தாமல் கிடைக்கக்கூடியவை. மண் மற்றும்
பின்னும் தான் தன் உள்ளியது எண்ணியது உள்ள பெறின் மறவாமல் இடைவிடாது நினைக்க கூடுமானால் தான் எண்ணிய செயலை சோர்வில்லாமல் நினைத்து கொண்டே இருப்பானாகில் அச்செயலை முடித்தல் என்பது மிகவும் எளிதாகும். நன்றி நண்பர்களே. இப்போது வாழ்த்துறைக்காக ஐயா தயார் நிலையில் இருக்கிறார். 1 நிமிடம் வாழ்த்துறை சொல்லுங்க பாலாஜி. என்னோட பேர் பாலாஜி. நண்பர் திரு காமராஜ் அவர்கள் 87லேருந்தே தெரியும். ரொம்ப நெருங்கிய நட்பர் தான். நடுவில் சில காலம் வாழ்க்கையோட பயணத்தில் ஆட்கள் போயிட்டோம். அவர் வாழ்க்கையோட லட்சியம் எல்லாரும் நம்ம சராசரி வாழ்க்கை, பணம், வீடு, புகழ், செல்வம், குடும்பம் அப்படின்னு வாழ்ந்துட்டு இருக்கோம். அவர் ரெண்டுத்தையும் துலாக்கோல் போல் வீட்டையும் பரப்பணியும் சேர்ந்து செஞ்சுட்டு வர்றாரு. திருக்குறளை ஒரு முன்னெடுப்பாக எடுத்துக்கிட்டு முதல் அடி எடுத்து வச்சு இன்றைக்கி ஒரு இமயமலையோட பாதி உச்சியை தொட்டுட்டார். இன்னும் கொஞ்சம் அவரோட காலத்தில் முழுசாக அடைஞ்சிருவாருன்னு நான் நம்புகிறேன். நாங்கள் எல்லாரோட வாழ்த்துக்களோட அவரோட பயணம் இனிதே தொடர வாழ்த்துக்கள். நன்றி. ரொம்ப நன்றி பாலாஜி. நான் வீட்டுக்கு வந்திருக்கேன். மலனூர்பேட்டையில் உங்கள் வீடு பெரிய 4 கட்டு வீடு, தட்டை வீடு. அப்போ நான் சின்ன வயசில் உங்கள் பார்க்குறதுக்காக வந்திருக்கேன். ரொம்ப சந்தோஷம். உங்கள் அப்பா அம்மாலாம் இன்னும் நினைவில் இருக்காங்க. ரொம்ப நன்றி பாலாஜி உங்களை சந்திச்சது. அப்புறம் நீங்கள் சேமியா கம்பெனி வச்சுக்கிறதா சொன்னாங்க. கருடா சேமியான்னு ஒரு கம்பெனி வச்சுருக்கீங்க. ஒரே ஒரு மகள், ஒரே ஒரு பொண்ணு. உங்க அம்மா டீச்சரா இருக்காங்க. உங்க வீட்டு அம்மா டீச்சரா இருக்காங்க. எந்த ஊர்ல? கொங்கனாம்பூர். நல்ல கொங்கனாம்பூர். நன்றி பாலாஜி. உங்களை சந்தித்ததில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். நன்றி, வணக்கம்.